ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா ஃபைனலாக புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நம்ம பேசிடலாம்னு சொல்லிட்டு திவ்யாவை கூப்பிட்ட தெரிஞ்சவங்களுக்கு வியானாவை கூட தெரியல. ஏன்னா வியானா வந்தால் உண்மையை சொல்லிடுவா, போட்டு வைப்பாங்கிறது தெரியும், அவள் பாம்பு போட்டுருவா அப்படிங்கிறது தெரியும். அதனால் திவ்யாவை கூப்பிட்டு வச்சு மூல செலவு செய்கிறாங்க. ஒரு 2 விஷயம் பேசுகிறாங்க. அந்த 2 விஷயத்துலேயும் உண்மைத்தன்மை இல்லை. திவ்யா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டு லாக் பண்ணுறா. அதற்கான குவெஸ்டினே எவனாலையும் பண்ண முடியல. அதற்கு ஆன்சரும் பண்ண முடியல. கேள்வியும் திருப்பி கேட்க முடியல, ஆன்சரும் பண்ண முடியல. தடுமாறினாங்க புருஷனும் பொண்டாட்டி அப்படிங்கிறது எத்தனை பேர் பார்த்தீங்க? ஸோ சாண்ட்ராவுடைய ட்ராமா கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ திவ்யா கணேஷ் பேசிகிட்டே இருக்கும் பொழுது அவங்க கன்வின்சிங்காக சொல்லவே முடியலை. அதுக்குள்ளேயும் சாண்டி உள்ளே வந்துட்டார். அதனால் அது கட் ஆகிடுச்சு. இனிமேலாச்சும் நைட்டு பேசுகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணிட்டா திவ்யா அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில். ஏன்னா ஓகே சரின்னு சொல்லிட்டு போகல, கேள்வி இது ஏன் நீ அப்போ கண்ணல, இதே நீ அப்போ கேட்கல அப்படின்னா ஒவ்வொரு விஷயம் கேட்கும்போது சாண்ட்ராவுக்கும் பிரஜனுக்கும் மூஞ்சே வெளுவெழுத்து போச்சு. அந்த அளவுக்கு போட்டு உடச்சிட்டா அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாண்ட்ரா கூப்பிட்ட உடனே போய் திவ்யாவை கூப்பிட்றாங்க. திவ்யாவை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது தியானா பாத்ரூமில் சொன்ன விஷயம் ஐபேக்கோவில் இப்போ நான் சொல்லாமல் பிரஜன் கொடுத்தாரு அப்படின்னா அது வெளியே தப்பாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நான் சொன்னேன் இந்த மாதிரி பிரஜன்கிட்ட கொடுங்கன்ட்டு. அதுதான் சொன்னேன் நான் அவகிட்ட. அவள் அதை மாற்றி பொசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டுறாங்க. சரி அப்படி சொல்லிட்டாங்க அவங்க. அது சொன்ன பிறகு நீங்கள் ஏன் என்கிட்ட பேசாமல் இருந்தீங்க, அதற்காக நீங்கள் பேசிடலாம், நான் இப்போ ஹர்ட் ஆயிருக்கேன் அப்படிங்கிறப்ப நானே எஃபர்ட் போடுறேன் அவங்க கூட. அப்போ நீ ரொம்ப கோவமாக இருந்த, உக்கிரமாக இருந்த அப்படின்றாங்க. சரி ஒரு நாள் உக்கிரமாக இருந்தேன், அடுத்து என்ன டெய்லியாக உக்கிரமாக இருக்கேன், எப்பயுமே நான் பேசிட்டு தான் இருக்கேன், அப்போல்லாம் நீங்கள் ஏன் பேசலான்னு சொல்லி கேள்வி பதில் தெரில. இல்லை அது புரியுது நீ சொல்கிறது, பட் இருந்தாலும் நான் பிரஜன் கிட்ட அதை கிளாரிட்டி பண்ணேன். எதுக்கு பிரஜன் கிட்ட கிளாரிட்டி பண்ணணும்? நீங்கள் பேசுனது என்னங்க, என்ன தானே பொசிட்டிவ் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் அப்படி நினச்சிருந்தேன்னா உனக்கு எப்படி நான் காப்பி கொடுப்பேன்? என் புருஷன் நீ ஒரே தானே காப்பி குடிக்கீங்க, ஒரே தட்டில் தான் சாப்பிட்ருக்கீங்க, அதெல்லாம் நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் புரியுதுங்க, பட் நீங்கள் இவ்வளோ நாள் இருந்திருக்கீங்க, என்கிட்ட ஒரு நாள் கூட எஃபர்ட் போடலையா அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது பதில் இல்லை. அது பண்ணாதானே எஃபர்ட் பதில் தெரியும். ஒரு வெங்காயம் பண்ணதில்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. சரியா? அங்கே மாட்டிக்கிச்சு. ஏன்னா ஏன் கூப்பிடலன்னா முதல்ல நம்ம இங்கே பேசிக்குவோம், அப்புறம் வியானாட்ட போகலாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வியானா கூட மாட்டாங்க. வியானா கூப்பிட்டா பாம்பு பண்ணிடுவோம், பாம்பு போட்டுரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சரியா? ஏன்னா அவங்க பொசிவாக இருந்ததுனால தான் திவ்யாவை மதிக்கவே இல்லை, திவ்யா கிட்ட பேசவே இல்லை. சும்மா துருண்டு சண்டைகள்லாம் எவனாவது அது பேசாமல் இருப்பாங்களே. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்ப்போம், மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. எவ்வளோ பொய் சொல்கிறா பார்த்தீங்களா? இன்னொன்று சொன்னா பாருங்க, அதுதான் ஹைலைட்டு. விஜய் சேதுபதி அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு குறும்படத்தை போடவா அப்படின்னு கேட்டார். அப்போ கூட நீங்கள் எதுவுமே சொல்லலை. அது என்ன மேட்ரு அப்படின்னா அந்த காப்பி, அதாவது இவங்க ஒரு டீ கேட்டு உட்காந்துருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தலைவலியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க தெரியுமா? ஆக்சுவலாக அதுக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க கூடயே இருக்காங்க, உங்கள் கூடயே கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறாங்க, பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்லி வேணா நான் குறும்படம் போடான்னு கேட்டோன்னே இல்லைன்ட்டாங்க. சரி அதுக்கு அடுத்தாச்சு நீங்கள் என்ன பேசுனீங்களா விஜய் சேதுபதி பேசினப்ப? அது நான் பேசலடா, ஏன்னா நான் பிரச்சனை கிட்ட பேசினேன், எல்லாருக்கிட்ட என்ன புரியல, பிரச்சனை எனக்கு உங்களுக்கு தான். அந்த இடத்துல நீங்கள் தான் என்ன ட்ராமா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஓவராக ஒரு ட்ராமா பண்ணது ட்ராமான்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் எனக்கு உங்களுக்கு தான் தெரியும். நான் ஜெயிலில் உங்கள் கூட இருந்திருக்கேன், ஜெயிலில் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்ட இடத்துல நான் வாந்தி எடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் போய் தான், அது போய் சொல்லி தெரியுது திவ்யா இந்த இதில். ஏன்னா அவளுக்கு எதுவுமே கிடையாது, சும்மா தான் சீனை போட்டு அந்த இதுக்காக வெள்ளிக்கிழமை ஆனோடனே கண்டென்ட் கொடுக்கணுக்காக 2 பேரும் பண்ணாங்க. இப்போ 2 பேரும் மாட்டினோடனே தொக்கா வர மாட்டிட்டானுங்களா, எதுவுமே பேசவும் முடியல. சரியா? இந்த விஷயத்தில் இவ முட்டு கொடுக்குறான். ஆனால் இவகிட்ட ஒரு ஸ்டாலிடான பாயிண்ட் இருக்குது. என்னன்னா இதை பேசினோடனே அவங்க அதுக்காச்சும் நீ எஃபர்ட் போட்டு பேசிருக்கல, ஏன் வீக்கெண்ட் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க, வீக்கெண்டில் சேதுபதி சொல்லி நீங்கள் ஏன் என்கிட்ட பேசல அப்படிங்கிறது தான் அவங்க கேள்வியே. அப்போ இவ்வளோ தூரம் பேசுறது நானும் ட்ரை பண்ணேன் உங்ககிட்ட பேசுறது, பட் நீங்கள் என்கிட்ட பேசுறது கூட தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கேயே முடிஞ்சு போச்சு, பேசவே முடியல. இல்லைடா நான் அப்படி சொல்லலடா, நான் பிரஜன் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், இன்னொருத்தவங்க பேசிகிட்டு இருந்தேன். ஏங்க என்கிட்ட தாங்க பிரச்சனை, உங்களுக்கு என்கிட்ட தானே பேசணும், பிரஜன் கிட்ட பேசுங்க, இல்லை ஆயா கிட்ட பேசுங்க, இல்லை கோயா கிட்ட பேசுங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்டு சாண்ட்ரா லாக் பண்ணிட்டா. பதிலே இல்லை சாண்ட்ராட்ட. முழிச்சுக்கினே உட்காந்துருக்காங்க இப்படி இப்படின்ட்டு. சரியா? ஆனால் திவ்யா வேற லெவல். அதுக்குள்ளேயும் சாண்டி வந்துட்டார். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா புட்டு வெளுத்துருக்கும். ஸோ சாண்ட்ரா ட்ராமா பேனிக் அட்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா பித்தலாட்டம் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிஞ்சிருக்கு. ஸோ மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை, தேங்க்யூ.